ஹலோ மாம் அண்ட் டேட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி பேபிக்கா டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். நான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இரும்புச்சத்து அயன் நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அண்ட் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இந்த இரும்புச்சத்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இரும்புச்சத்து அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட உடம்புக்கு ஒரு இன்றியமையாத ஊட்டச்சத்துங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த இரும்புச்சத்து குறைபாட்டால் நிறையா பீப்புள்ஸ் வந்துட்டு அனிமியா அப்படிங்கிற ரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நம்ம இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோங்க. அண்ட் இந்த அயன் வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் அண்ட் நம்மளோட உடம்போட வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதே மாதிரி நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் சீராக செயல்படுறதுக்கும் இது உதவுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எஸ்பெஷலி ப்ரெக்னன்சியாக இருக்கிற மாம்ஸுக்கு இந்த அயன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருவில் வர்ற குழந்தையோட வளர்ச்சிக்கு இந்த அயன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்துட்டு குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கும் அது குழந்தை வந்து போஷாக்கோடு இருக்கிறதுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிற இரத்த சிவப்பணுக்களுக்கு இந்த இரும்பு சத்துங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு 27 மில்லிகிராம் அயன் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இந்த அயன் நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட உடம்புல அயன் சத்தை வந்துட்டு கூட்டிக்க முடியும், இந்த ரத்த சோகை அப்படிங்கிற அனிமியாலிருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை நட்ஸுங்க. ட்ரை நட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாதாம் பாலாக குடிக்கலாம். காலையில் வந்துட்டு ஒரு 5 பாதாம் டெய்லியுமே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்லாம். பாதாம் பால் பண்ணி குடிக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் வந்துட்டு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முந்திரி வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். நம்மளுக்கு நிறைய ஊட்டச்சத்து வந்துட்டு இது கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த முந்திரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்னே சொல்லலாங்க. கர்ப்பகால சர்க்கரை இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த முந்திரியெலாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 100 கிராம் முந்திரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6.8 மில்லிகிராம் அயன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்தாலையும் பார்த்தீங்கன்னா அயன், ஃபைபர், கால்சியம், புரோட்டீன் எல்லாமே இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் பிஸ்தாவில் 3.92 மில்லிகிராம் வந்துட்டு அயன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பூசணி விதைகள், இது வந்துட்டு பெருசாக நம்ம யாருக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா புரதம், ஃபைபர், அயன், கால்சியம் எல்லாமே இருக்குதுங்க. 100 கிராம் பூசணி விதையில் வந்துட்டு 9 மில்லிகிராம் நம்மளுக்கு அயன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு வேர்க்கடலை வந்துட்டு ரொம்ப சத்தான ஒன்று. இதில் நிறைய புரதம், நார்ச்சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குதுங்க. 100 கிராம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா 3.92 மில்லிகிராம் வந்துட்டு அயன் இருக்குதுங்க. இந்த வேர்க்கடலை சாப்பிட்டா வந்துட்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆகாதுன்னெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. வேர்க்கடலை வந்துட்டு ரொம்ப நல்லது. இதில் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. ப்ரெக்னன்சி டைமில் பார்த்திங்கன்னா வேக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி கடலை உருண்டை பண்ணி சாப்பிட்லாம். அது மாதிரி நிறையா டிஷ் வந்துட்டு பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு கீரைகளில் நம்மளுக்கு தேவையான அயன் சத்து நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைம்லேயே இருந்தாலும் சரி, நார்மல் டைம்லேயே இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான சத்து எல்லாமே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்டுக்கிற ப்ரெக்னன்சி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிங்கன்னு. ஸோ முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. அயன் நிறையவே இருக்குது. ஒரு கப் கீரையில் பார்த்திங்கன்னா 0.8 மில்லிகிராம் அயன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள், இந்த 3 வெஜிடபிள்லையுமே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த 3ல் ஆப்பிள், கேரட், பீட்ரூட்டில் ஏதோ ஒரு ஜூஸோ ஆர் ஏதோ ஒரு பொரியலோ செஞ்சு கண்டிப்பாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தானியத்தில் பார்த்திங்கன்னா உளுந்து, சுண்டல், பாசிப்பயிறு, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாசிப்பயிறு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதே மாதிரி உளுந்தை வந்துட்டு உளுந்து களி அது மாதிரி செஞ்சு குடிங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்துட்டு அயன் ரிச்சு தானுங்க. அதே மாதிரி சுண்டல், பாசிப்பயிறு இதெல்லாம் வேக
வச்சு கன்சியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸு, அத்திப்பழம், பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. ட்ரை கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேட்ஸில் எல்லாத்துக்குமே தெரியும் அயன் இருக்குன்ட்டு. அத்திப்பழம் வந்துட்டு அயன் ரிச்சு ஒரு இது தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம், சிக்கன், முட்டை, கல்லீரல், மட்டன் இதிலெல்லாம் வந்துட்டு நிறைய அயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே வந்துட்டு அயன் ரிச்சாக இருக்குங்க. காளான், ப்ரோக்கலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது. ப்ரோக்கலி வந்துட்டு சூப்பாக வச்சு குடிங்க, ஆறு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ப்ரோக்கலி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய விட்டமின்ஸ், நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, திராட்சை இது மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி, அதே மாதிரி காயில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, முட்டைக்கோஸ் இதில் எல்லாம் வந்துட்டு அயன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஃபுட்ஸில் ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அயன் சத்துக்கள், மற்ற சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அயன் சத்து பற்றாக்குறையாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டயட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அனிமிக்காக இருக்கிறது குறைஞ்சிடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறிடுவீங்க. உங்களுக்கு தேவையான அயன் எல்லாமே கிடச்சிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.